இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தில் பயணிக்கிற நமக்கு இன்றைய வாசகங்கள் ஒரு கத்தோலிக்க விசுவாசியின் வாழ்வில் இருக்க வேண்டிய 2 முக்கிய தூண்களை பறைசாற்றுகின்றன. ஒன்று சாட்சிய வாழ்வு, மற்றொன்று நம்பிக்கை. திருத்தூதர் பணிகள் நூலில் எருசலேம் திருச்சபையில் பெரும் துன்புறுத்தல் ஏற்பட்டதை காண்கிறோம். ஸ்தேவான் கொல்லப்பட்ட பிறகு சீடர்கள் அனைவரும் யூதேயா, சமாரியா நகர்களுக்கு சிதறி சென்றார்கள். பொதுவாக துன்பம் வரும்போது நாம் சோர்ந்து போவோம். ஆனால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டதை ஓர் பின்னடைவாக பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள். பிலிப்பு சமாரியா நகருக்கு சென்று கிறிஸ்துவை அறிவித்தார். நம் வாழ்விலும் சில நேரங்களில் திட்டமிடாத மாற்றங்கள், இடமாற்றங்கள் அல்லது சோதனைகள் வரலாம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்பதை விட, இருக்கும் இடத்தில் நான் எப்படி கிறிஸ்துவின் அன்பை பகிரப் போகிறேன் என்று சிந்திப்பதே உண்மையான விசுவாசம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருகிறவருக்கு பசியே இராது. அகப்பசி தீர்க்கும் இயேசு மனிதர்களாகிய நமக்கு உடல் பசியை தாண்டி அன்புக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் ஒரு தேடல் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். இந்த உலக பொருட்கள் தற்காலிகமாக நம்மை திருப்திப்படுத்தலாம். ஆனால் ஆன்மாவின் பசியை இயேசு மட்டுமே தீர்க்க முடியும். இயேசு தன்னிடம் வருபவரை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. நம்மை தேடி வந்த அந்த நல்ல ஆயன் நம்மை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வதே தந்தையின் திருவுளம் என்று உறுதியளிக்கிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கும் அழைப்பு இதுதான். சூழலை பார்க்காதீர்கள். பிலிப்புவை போல இக்கட்டான சூழலிலும் நற்செய்தியின் மகிழ்ச்சியை பிறருக்கு வழங்குங்கள். சமாரியா நகரில் எப்படி பெரும் மகிழ்ச்சி உண்டானதோ அதுபோல நம் ஒவ்வொருவரின் மூலமாக நம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் நம்மை சந்திப்பவரின் வாழ்விலும் அந்த மகிழ்ச்சி மலரட்டும். இயேசுவை சார்ந்திருங்கள். உலகம் தரும் உணவுகள் நம்மை மீண்டும் மீண்டும் பசிக்க வைக்கும். ஆனால் நற்கருணை நாதனாகிய இயேசுவிடம் நம் பாரங்களை, கவலைகளை ஒப்படைக்கும்போது அவர் நமக்கு நிலையான அமைதியையும் வாழ்வையும் நிம்மதியையும் தருகிறார். ஜெபம். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவை போல நாமும் நம் வாழ்வில் இறைவனது திட்டத்திற்கு பணிந்து நடப்போம். ஆமீன்.